நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்க காதுல டால்டா ஊத்தலாம் நான் வரல. இந்த வார்த்தை ஜாலங்களால் பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு வாட் இஸ் ஆன் த கிரவுண்டுன்றது ரொம்ப முக்கியம். அது வந்து அவர் மட்டும் இல்லை, கட்சியும் என்ன ஒர்க் பண்ணுது, வாட் இஸ் தர் பாலிட்டிக்ஸ். இந்த கட்சியில் ஒரு 3 லீடர்ஸ் அவரை தவிர ப்ராமினென்ட் லீடர்ஸ் யார் இருக்காங்க பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க? செங்கோட்டையன் அவர்கள் அவர் வந்தவருங்க, சரி மச்சான் 2 பேர். அதிகமாக பேசக்கூடியவர் ஆதவர்ஜுனவாக தான் இருக்கிறாரு. பேசுகிறாரு, நடவடிக்கை. பிரபல்யத்துக்கும் புகழுக்கும் வித்தியாசம் உண்டு, பாப்புலாரிட்டிக்கும் ஃபேமுக்கும் வித்தியாசம் உண்டு. கட்சியோட செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் அவங்களோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் என்ன? சரி, இவங்கெல்லாம் டிவியில் வராங்க, ஆது வராரு, செங்கோட்டையன் வராரு, அருண்ராஜ் வராரு, ஃபைன், புஷி ஆனந்த். இவர்களுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்ட்டியோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, வாட் இஸ் தர் பாலிடிக்ஸ்? இது வரைக்கும் இந்த கடந்த ஒரு 2 மாதத்தில் அவங்களோட இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் என்ன? எத்தனை போராட்டத்துக்கு தெருவுக்கு வந்தாங்க? எவ்வளோ பிரச்சனைகளுக்காக அவரே கருத்து சொல்லியிருக்காரு? இல்லை உங்கள் கட்சிக்காரன் எத்தனை பேர் இறங்கி போராடி இருக்கான்? கருத்து சொல்லக்கூடிய வகையில் அவர் சொல்லிட்டே தான் இருக்கிறாரு ஒவ்வொரு பிரச்சனையும் நடக்கும்போது. ஆனால் அதுவும் அவருடைய எக்ஸ்டர்னல் அவ்வளோதான். கீழே கிரவுண்ட் என்ன? கட்சிக்காரன் அந்த மேலே எடுத்துகிட்டு போகிறது எப்படி? 24 hours 365 days நீங்கள் பார்ட்டி ஆக்டிவிட்டீஸில் இருக்கணும்ல. அது என்ன நடக்குது இன்றைக்கி? பட் அவருடைய கட்சிக்காரங்கும்போது நர்ஸ் தூய்மை பணியாளர் போராட்டம் போல் நர்ஸ் இஷ்யூ இருக்கும்போது ஆதவர்ஜுன் அங்கே போனார், வந்தார், அதை பற்றி பேசினார், நடந்தது. இவர் போகல. அதை சொல்லுங்கள், இவர் ஏன் போகல? ஒய் யூ ஆர் நாட் இன்வால்வ்டு? நீங்கள் ஏன் சார் போகல? அவர் திரும்ப சொல்கிறாரு, சார் என்னை தடுக்கணுங்கிறதுக்காக நான் போடுற மீட்டிங்க்கு எஸ்ஓபிஸாக போட்டு இருக்குங்கன்னு ஒரு பக்கம் ஆளும் கட்சி சொல்கிறாங்க. ஆண்ட கட்சி வந்து ஆமாம்மா நம்ம 2 பேரும் டீல் வச்சுக்கலாம், நான் வந்து அவன் மேலே அவதூறு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், நீ எஸ்ஓபி போட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அவர் சொல்கிறாரு. அதனால் என்னை விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அளவுக்கான ஒரு செக்லூடட் பாலிடிக்ஸுக்கு நியாயம் கற்பிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணும் நியாயம் கற்பிக்கலாம்? இப்போ அவர் சொல்கிறார், இன்றைக்கி நான் தஞ்சாவூர் கூட்டத்தில் நான் ஜெயித்த பிறகு தான் கிராமமாக வருவேன்னாரு இல்லையா? தஞ்சாவூர் கூட்டத்தில் அதுக்கு முந்தின கூட்டத்தில் சொல்ல. அப்போ இந்த கேம்பெயினுக்கு அவர் போகிறதுலன்னு ஆகிடும். கேம்பெயினுக்கு போகாமல் எப்படி எலெக்ஷன் நடத்தி ஃபேஸ் பண்ணுங்க? எல்லா லீடர்ஸும் கிரவுண்டில் இருப்பாங்கல்ல. ஸ்டாலின் இருப்பார், எடப்பாடி இருப்பார், சீமான் இருப்பார், இவர் எங்கே இருப்பார்? பட் ஆதவர்ஜுன் அதுக்கப்புறம் சொன்னார், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா அந்த போலீஸ் எல்லாமே மாறும், நமக்கு பெர்மிஷன் கிடைக்கும், நம்ம எதிர்பார்ப்போம் வருவார் அப்படின்னு சொன்னார். உண்மைதான், அது ஓரளவு கிடைக்கும். ஆனால் இவர் விஷயத்தில் கிடைக்குமான்னு தெரியலையே. நீங்கள் வந்து எங்கே போனாலும் அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்கன்னும் போது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை QR கோடு வச்சு எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? QR கோடு எப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கேதரிங் கொடுக்க முடியும்? ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் ஆல்மோஸ்ட் நெல் பாலிட்டிக்ஸ்னு மாறிடுச்சு. ப்ளஸ் அவரோட அதர் ஆட்டிடியூட்ஸும் வந்து இட்ஸ் ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர். சி என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நான் ஐ ஹவ் சீன் திஸ் பாலிட்டிக்ஸ் ஃபார் நியர்லி 40-45 years. அஸ் அ ஜேர்னலிஸ்ட் நியர்லி 35+ years. அதை தவிர சின்ன வயசுலேருந்து பார்த்ததுன்னா ஒரு 45 years பார்க்கும்போது வந்து ஐ எம் ரியலி ஃப்ளபகாஸ்டட். அவருடைய அணுகுமுறை என்பது பேரதிர்ச்சியாக இருக்குது. இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டஃப். அண்ட் அவருடைய ஓட்டர்ஸும் சப்போர்ட்டர்ஸும் ஜென் Z அண்ட் அது தாண்டி என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ கன்வென்ஷனல் பாலிட்டிக்ஸ்லேருந்து கம்ப்ளீட்லி டிஃபர்டு ப்ரீடாக தான் அவருடைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ வி ஆர் டீலிங் வித் அ டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அவர்?